தேங்காய் வெல்லம் இத அதுதான் main. வச்சு வேற ஒண்ணு பண்ணா எப்படி இருக்கும்? உங்க கிச்சன் உடனே அப்படியே ரொம்ப சீன் காட்டுறியாக்கும். எவ்வளவு நெய் போட போறேன் பாரு என் கிச்சன்ங்கிறதுனால. சரி சவுண்ட் கேக்குமா? டங்கு டங்குன்னு கிச்சன்ல சவுண்ட் இல்லாத சமையல் என்ன சைலன்ஸ்ல பண்ணி டீஸ்பூனே போட்டு விடுறான். பேசிக்கலி இப்ப நீ வந்து எல்லாரும் மாரல் போலீசிங் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு சமைக்க தெரியல, சமைக்க தெரியலன்னு சொல்லல. ஆஹா தல தலன்னு எப்படி இருக்கு பத்தியாது? எப்படி அந்த நெய் பிரியுது பாரு. ஆமா. விக்னேஷம் பஜரே மானச விக்னஹரம் பஜரே விக்னேஷம் பஜரே மானச விக்னஹரம் பஜரே லம்போதர சங்கர ஹரபுத்ர அம்பாமுக பங்கேருகமேர லம்போதர சங்கர ஹரபுத்ர அம்பாமுக பங்கேருகமேர விக்னேஷம் பஜரே மானச விக்னஹரம் பஜரே. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் கரெக்ட் நியூ அண்ட் an exciting episode of அம்மாவும் நானும் in a new ambience. ஆமா, உங்களுக்கு old and new. ஆமா கரெக்ட். உங்களுக்கு இந்த பாட்டு பாடினர்ல இருந்தே தெரியும் this is could be related to some festival அப்படின்னு இருக்கவே இருக்கு. ஆடி மாசம் இன்னிலேருந்து it begins, right? so அதனால ஒரு ஃபெஸ்டிவ் எபிசோட், ஒரு ஃபெஸ்டிவ் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பண்டிகையும் வருது இனிமே கம்ப்ளீட்டா. கிருஷ்ண ஜெயந்தி, பாவனி ஆட்டம் அண்ட் புலியார் சதுர்த்தி, அப்புறம் வருஷா நவராத்திரி எல்லாம் ஜஸ்ட் கமென்ஸ்மென்ட் ஆஃப் ஆல் ஃபெஸ்டிவல்ஸ். கரெக்ட். சோ அதுக்காக இப்ப ஆடி மாசம் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? அதெல்லாம் ஆடிப்பால். ஆடிப்பால்ல வந்து என்னெல்லாம் இருக்கும்? தேங்காய், வெல்லம் அண்ட் இதுதான் வேலக்காய் அதெல்லாம் போட்டு அது மெயினா அது பண்ணணும். தேங்காய் வெல்லம் அதுதான் வச்சு வேற ஒண்ணு பண்ணா எப்படி இருக்கும்? அது நீ சொல்றக்க, நீ ஷெஃப் ஆச்சுக்கிறதால உன்னோட நீ என்ன சொல்றியோ அதுபடி நான் செஞ்சுடுவேன். அவ்வளவுதான். தேங்காய் திரட்டுப்பால், இது வந்து திரட்டுப்பால்னு சொல்றமே தவிர இட்ஸ் ஆக்சுவலா ஒரு தேங்காய் வெல்லம் போட்ட ஒரு ஹல்வா. இதுக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து இப்போ என்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து தேங்காய்ங்கிறதுனால தேங்காய் 2 கப்பு. ஓகே. 1 கப்பு வந்து சின்ன அந்த ஜாகரி இருக்க வெல்லம் அது துருவி வச்சிருக்கேன். ஆமா, துருவி கூட இல்ல, அது ஜஸ்ட் அவைலபிள் nowadays. ஓகே. such a pure and fantastic one. சரி. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு. ஓகே. அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், பால், நெய், ஆஃப் கோர்ஸ் அதெல்லாம். முதல்ல என்ன பண்ணணும்னா இத வந்து நெய்ய வறுத்துக்கணும். நெய்யில வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்க போறேன் முதல்ல. உங்க கிச்சன் உடனே அப்படியே ரொம்ப சீன் காட்டுறியாக்கும். எவ்வளவு நெய் போட போறேன் பாரு என் கிச்சன்ங்கிறதுனால. ரொம்ப நாள் ஆச்சு இங்க பண்ணிராக்கே. ஆமா கரெக்ட். ஆக்சுவலி நீங்க பாத்துட்டு இருக்கிறவா வந்து if you see some of the older episodes of அம்மாவும் நானும் இந்த கிச்சன்ல இருந்து தான் ஆரம்பிச்சோம். we started from this. exactly. சோ இப்போ இந்த முந்திரி பருப்பை ஒரு ஜஸ்ட் ரோஸ்டிங் இல்லையா? மத்த என்ன வல்வாக்கு போடுறதுக்கு ரோஸ்ட் பண்ணி வைக்க, அப்படி பார்வையா இருக்கிறதுக்கு மேல. ஆமா, இதுல வந்து திராட்சை கிடையாது. ஏன்னா அது that gives out that when you taste it அது வேற மாதிரி ஒரு இது வந்துரும். இதுக்கும் சரி. அண்ட் ஆல்சோ நம்ம இது இன்னும் சிலதெல்லாம் அதுக்கெல்லாம் திராட்சை போடுறது இல்ல. we do it only with முந்திரி பருப்பு. சரி. போட எவ்வளவு நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பாரு நான். சுவாமிக்கு பண்றப்போ எவ்வளவு போடணும் அதெல்லாம். அத சொல்லு. இது கொஞ்சம் பிரவுன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா? தூளி பிரவுன் ஆட். ஆஹா, வெரி குட். நல்லா கொஞ்சம் லைட் பிரவுன். இது வந்து மெயினா கார்னிஷ்க்கு தான் இல்லையா? ஆமா, அது முதல்ல வறுத்துனுட்டேன். அப்புறம் தனியா இன்னொரு நேரத்துல பண்ண வேண்டாமேன்ட்டு இந்த கரண்டி நைஸா நீ வந்து அந்த கரண்டி எடுத்து வச்சதே அது சவுண்ட் வரும். நான் இதை மாத்திட்டேன். அதை மாத்திட்டேன். எனக்கு சரியாவே பாரு எவ்வளவு வழுக்கிறது பாரு. தெரியுது. ஆமா, பட் பாரு சவுண்டே இல்லமா. இல்லட்டா மைக்ல ரொம்ப டங்குன்னு சவுண்ட் கேக்குமா? டங்குன்னு கிச்சன்ல சவுண்ட் இல்லாத சமையல் என்ன சைலன்ஸ்ல பண்ணிட்டு பா. சைலன்ஸ்ல பண்ண வேண்டாம். எதுக்கு எசென்ஷியல் சவுண்ட் வேணுமோ அதுதான் தேடி முந்திரி எடுத்து இருக்க நீ. அவ்வளவுதான். அது நம்ம இதுனாக்கா அது வேற மாதிரி இருக்கும் கரண்டி. இது வேற மாதிரி இருக்கு. இப்ப பாரு பாசி பருப்பு வறுக்கிறதுக்கு உனக்கு தெரியும். பாசி பருப்பு வறுக்கிறதுக்கு தெரியும். இப்ப பாரு இந்த பாசி பருப்பு போடுறேன் பாரு.
அது அந்த இருக்கிற நெய்லியே ஒரு அவ்வளவுதான், அந்த நெய் தான். நைஸ். கொஞ்சம் வாசனை வந்தா போறோம், அதுக்கு மேல வேண்டாம். அந்த செவக்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. செவக்க இருக்கணும்னு அவசியமே வேண்டாம். கொஞ்சம் அந்த ஒரு மேபி அந்த இந்த கலர் எல்லோ வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்துட்டா போறோம். ஏன்னா அந்த ஷூட்லயே கொஞ்சம் இதுவாயிடும். ஓகே ஃபைன். அவ்வளவுதான், கொஞ்சமா வறுத்துட்டா போறோம். இந்த ஷூட்லயே இப்ப அணைச்சுட்டேன் நான். ஓகே, அணைச்சிட்டு இந்த இதுலயே கொஞ்சம் நல்லா அந்த பாசிப்பருப்பு வறுத்த வாசனை, அந்த வறுத்த வாசனை வந்து. But you don't want the color to change. No, not necessarily at all. Okay. Nice. இதுல பாரு, இப்போ வந்து இத வந்து இதுல கொட்டிக்கலாம். இத வந்து பவுடர் பண்ணிக்கணும் இப்போ. Okay. ஆமா. கொஞ்சம் அது ஆறனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறணும் அது. Okay. So இந்த bowl transfer பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். பட் இது நான் கரண்டி எடுத்து வரேன். வேற கரண்டி தான் ஓட ராக்கி. வரேன். இந்த மாதிரி எல்லாம் அதுல எடுக்க வராது. ஐயோ அப்பா. பிராக்டிக்கலா பார்க்கணும் ராகேஷ். நிறைய பேர் இன்ஃபேக்ட் நான் இதுல பாக்குறேனே, இப்ப ஒரு வாசனை வருது பாருங்க. ஆமா, நல்ல வாசனை வருது. இப்போ வந்து நான் டிவில ஐ see so many people, youngsters எல்லாரும் பாக்குறத இந்த கரண்டிகள் யூஸ் பண்றது பாரு, அதுலயே there is difference. see through இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபிளாட்டா எடுத்துக்கணும். குழம்பு மாதிரி எடுத்துக்கலாம், குழுவா எடுத்துக்கணும். அப்புறம் வந்து சிலத்துக்குலாம் டீஸ்பூனே போட்டுடுறா. பேசிக்கலி இப்ப நீ வந்து எல்லாரும் மாரல் போலீசிங் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு சமைக்க தெரியல சொல்லல, ஒண்ணும் பண்ண தெரியல அப்படின்னு. அவளுக்கு அவசரம் பாவம், எல்லாரும் எல்லாம் பண்றானாக்க அதுல இதுவே கிடையாது. எவ்ரிபடி இஸ் டூயிங். பட் இதே மாதிரி யூஸ் பண்ணாக்க they can do it faster. ஓகே மாமி. இது இப்போ வந்து கொஞ்சம் ஆறுனா விட்டு அத பொடி பண்ணிடுவா. ஓகே டன். சோ இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பொடி பண்ணி இந்த இதையும் சேர்த்து பொடி பாருமா. நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்பவும் ஃபைனா அரைக்கல, ஏன்னா அதோட திருப்பி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும் இல்லையா. அதனால ஐ ஹவ் ஜஸ்ட் லெட் இட் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபைன் வச்சுக்கலாமே. சரி, இப்போ இதுலயே யூ ஆட் எவ்ரிதிங் எல்ஸ். எல்லாத்தையும் இங்க போட போறேன் பாரு. I'm going to add this தேங்காய் 2 கப்பு. கொஞ்சோண்டு தேங்காய் வந்து கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். புளியூண்டு. அப்புறம் இங்க பாருங்க, இது வந்து 1 கப்பு. ஆமா, ஜாகரி. ஒண்ணு கவனிச்சிருக்கியா நீ? இந்த வெல்லம் போடுறப்போ சீக்கா பொடி வாசனை வர மாதிரி இருக்கும். என்னமா இப்படி சொல்ற? ஆல்வேஸ் ஐ திங்க், இப்ப இல்ல எப்பொழுதுமே நினைச்சுப்பேன் நான். அப்புறம் ஆனாக்கா அது மாதிரி கிடையாது, பட் எப்பொழுதுமே நினைச்சுப்பேன் நான். ஏலக்காய் இரு, அதோட முந்திரி பருப்பு போடும். வறுத்தது ஏன் போடுற? வறுத்தாது எடுத்து வச்சிருக்கோம்ல. அது சரி, அதையும் போட்டு கொஞ்சம் அரைச்சுக்கலாம். ஏங்க வறுக்காதது இங்க எடுத்து வச்சிருக்கேன். வறுக்காத முந்திரி பருப்பு போட்டுடு. அதான் பாவம், சுவாமிக்கு தானே. இப்போ இத பால் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சுக்கணும் இல்லையா? ஆமா, முதல்ல இத நீ ஃபைனா பண்ணிக்கோ, then I add milk. சரி, ஆமா. எடுத்த உடனே கொலன்னு ஆட் பண்ண வேண்டாம். ஓகே. ஆமா, அத எப்பவுமே ஈவன் நிறைய இதெல்லாம் பண்றப்போலாம் கூட முந்திரி பருப்பு அல்வாலாம் நம்ம பண்றாமே, கேக் எல்லாம் பண்றப்ப கூட நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஐ பவுடர் தேம். முந்திரி பருப்பு கேக்கா நீ எப்ப பண்ணிருக்க? அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணேன். அதெல்லாம் திருப்பி கூட பண்ணலாம். நீங்கெல்லாம் சின்ன வாழா இருந்தப்போ வச்சுக்கோயே. அது இருக்கும் 75 வருஷம் முன்னாடி. நீ உனக்கு என்ன 75 வயசா இருந்தா? ஏன்பா சில்வர் வெட்டரன் ஆயிட்டியா? சீச்சி, அவ்வளவுதான் இல்ல. சரி, ஓகே. இப்போ வந்து இத நான் ஒரு சுத்து அரைச்சிட்டு வந்துறேன் பாரு. நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பிரமாதமா அரைச்சிருக்க ராகேஷ். இது நீ அந்த வெல்லம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து அந்த பொடி பண்ண வெல்லம் வாங்கின போட்டிருக்க. பட் நம்ம நல்லா அந்த மண்டை வெல்லம் போட்டா வச்சுக்கோ, கலர் நல்லா இருக்கும். கரெக்ட். இப்ப பாரு, இப்ப இது வச்சிருக்கேன், நெய் சூடு பண்ணிருக்கேன். இந்த பாரு, இப்ப வந்து இந்த இது அப்படியே போடுறேன். சாபாஷ். இதுக்கெல்லாம் அடுப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கேன்ப்பா. இது கையால போட்டு விடுறேன் நானு. போடு. ஆமா, செஃப் கோச்சுக்காத. ஆஹா, கை மாதிரி ஆனா எதுவும் ஆகாது ராகேஷ். கரெக்ட். ஆமா,
அது சயின்டிபிக்கலி ஆலும் இட் இஸ் ப்ரூவன். இல்ல நான் வந்து அந்த ஒரு வாட்டி அவர் மவுண்ட் பேட்டன் மணி ஐயர் இருக்காரு, நான் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டேன். அவர் வந்து ஒரு அந்த ரசப்பொடிக்கு வந்து ரெகுலர் ரசப்பொடி தவிர மேல் பொடி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. அவர் அந்த பொடி எடுத்து வறுத்துக்கிறதெல்லாம் வச்சு தட்டுல வச்சு பொடி பண்ணிட்டு மெயினா வந்து மேல் பொடிக்கு அந்த பொடியும் போட்டுட்டு மேல அந்த மிக்சிக்கு மேல அந்த ஃபைனர் இருக்கும் பாரு, அதுதான் அதுக்கு வாசனை கொடுக்கும். You know the nuances of correct final cooking. அவர் எப்படி ஆயிடுச்சு பாரு ராகேஷ், நல்லா போட்ட உடனே. ஏன்னா இது இந்த மாதிரி சுருள்றதுக்கு பாசி பருப்பும் இருக்கு, முந்திரி பருப்பும் எல்லாம். It gives it that consistency. நெய் probably பாதாம் கூட போட்டுருந்தாங்க போடலாம் நினைக்கிறேன், தெரியல. போடு, உனக்கு சொல்லவாங்க நெய் போடுறதுக்கு. இது எனக்கு வீட்டுல கார்டன் இருந்தாக்க என்னெல்லாம் தெரியுமா இருக்கணும்? முதல்ல இது இருக்கணும், குங்குமப்பூ செடி அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை கூட அடுத்ததுதான். பட் முந்திரி பருப்பு, பாதாம், குங்குமப்பூ இதுக்கு கூட நினைச்சேன். பட் ஹிமாலயஸ்ல ஒரு தோட்டம் வாங்கலாம். வெல்லமும் குங்குமப்பூவும் சேராது. ஆமா கரெக்ட். ஆமா அது எப்போதுமே இல்லாட்ட நான் நினைச்சினேன் நானு ஆக்சுவலா சுவாமிக்கு என்னடா அது குங்குமப்பூ இல்லாம இன்னைக்கு பண்றமேன்னு. பட் இதுவும் குங்குமப்பூ கொஞ்சம் கூட சேராது. சரி, சோ இது கலர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம். ஆஹா, தலன்னு எப்படி இருக்கு பத்தியாது, எப்படி அந்த நெய் பிரியிறது பாரு. ஆமா, ஆனா டக்குன்னு ஆயிடுச்சுமா, அது ரொம்ப டைமே எடுக்கல. பாசி பருப்பு இல்ல, அது கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டும். ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப வந்து குழந்தைக்கு டேஸ்ட். குழந்தைகிட்ட முதல்ல சுவாமிக்கு அந்த கப் எடுத்து அதை வச்சுட்டியே, அது ரைட்டு. நம்ம அந்த கப் எடுத்து பாரு. ஆஹா, அத போட்டு அந்த வெள்ளி கட்டோரி வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துமா. மச்சி காப்பாத் போடு. குழந்தைக்கு இது அந்த கப்புல தான். பிரமாதம். நிஜமாவே இட்ஸ் லிட்டரலி சம்திங். சி, முதல்ல வந்து யூஸ்வலா வந்து இப்போ ஆடிப்பாலுக்கு என்ன பண்ணலாம்னு நாங்கள் பேசும்போது, இதே ஆடிப்பால் பண்ணியாச்சு. பட் ஆடிப்பால்ல வாட் ஆர் தி அதர் திங்ஸ் தட் வாட் ஆர் தி இன்கிரீடியன்ஸ்? தேங்காய் இருக்கு, வெல்லம் இருக்கு, ஏலக்காய் இருக்கு. இதை வச்சு ஒய் நாட் தேங்காய் ஹல்வா, ஒரு தேங்காய் திரட்டுப்பால் அப்படின்னு தோணித்து. மச்சி காப்பாத். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் எல்லா விசேஷங்களும் நல்லா பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். நடுவுல எக்ஸசைஸும் பண்ணிட்டு ஆமா. இது தேங்காய் நான் வச்சிருக்கேன், உனக்கு அவ்வளவா பிடிக்காதுன்னு நான் போடல. வேணும்னா யூ கேன் ஆட் தட். இங்க வாங்கலாம் ஒரு நிமிஷம். இங்க ஜஸ்ட் see this consistency. பியூட்டிஃபுல். அப்படி உருட்டுற பதத்துக்கு பியூட்டிஃபுல்லா. see look at that. பியூட்டிஃபுல். சாப்பிட்டு பாரு. மச்சி காப்பாத். முந்திரி பருப்பு எடுத்துக்கோறாக்கு. அம்மா எடுத்துக்க போறேன். எப்படி அப்படியே பதம் லேகியம் மாதிரி வருது பாரு. அப்படியே பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னு தோன்றது, பட் இஸ் இஸ் குட். ஏன்னா இப்படி சாப்பிட்டா வந்து சாப்பிடலாம். ஆமா, சாப்பிடலாம். இதுல வாட் இஸ் யூனிக் இஸ் தட் என்டையர் ஃபிளேவர். இப்போ நம்ம இந்த ஆடி தேங்காய் பால் குடிக்கும்போது அந்த தேங்காய் பால் கம்பைன்ட் வித் ஜாகரி, இந்த வெல்லம் ஒரு வாசனை இருக்கு இல்லையா, அது அப்படியே அதில் வருது. ஸோ திருப்பி உங்களுக்கு இப்போ இந்த ஆடிப்பால் பண்ண போர் அடிக்கிறதுனா ப்ளீஸ் ட்ரை திஸ் தேங்காய் திரட்டுப்பால். யூ வில் லவ் இட். Yeah, so go ahead, try this Tenga Teretuppal, and we will see you in another episode of Ammaava Nanum. Take care. Bye. Bye.